மாதவனே போட்டுருவாங்க அப்படின்னு எந்த ஒரு தனி போடுங்க அப்ப என்ன காட்டுல இருக்கானோ தெரியல அட்டு 4 ஜெயிச்சிட்டோம் ஒரே போச்சு அப்படியே உயிரை கையில உயிர் போட்டேன் அப்போ இல்ல அப்படி இல்லை நம்ம ரெகுலரா கூட்டம் போட்டுட்டே இருக்கலாங்க நீங்க நல்ல டீம் அப்படியே உள்ள கிரீஸ்குள்ள எழுந்திருப்பா கால் கிராம்பா என்னாச்சு விழுந்துட்டாரு கேமரால ரெக்கார்ட் ஆகுது மாதவன் வந்து கேப்டன் சாவட்டும் சொல்லியிருக்காரு தண்ணி எடுத்துக்கோங்க மேடி எதுக்கு போறீங்க இவனை பாருங்க தெளிச்சு விட போறோம் என்ன மயக்கமாடா போட்டிருக்காரு அவர் வந்து ரொம்ப கோல் முடிச்சு எல்லா பால் எடுத்து பட்டு பால் வாங்கினாரு ஏடாகுமா பிடிச்சாரு தூக்கிட்டு புளி வேலை எடுத்துக்கோமா 5080 ஆட்டா முக்கியம் சாம்பார் 360 டிகிரி திருப்பி போனேன் பார்த்தீங்களா மீன் குழம்புல மீன் உள்ள விட்டு எடுத்து ஸ்மெல்லுக்கு எடுப்பாங்களே என்னாச்சு போய் என்னாச்சு அப்படின்னு கேட்டேன் இந்த பையனை எங்கே பார்த்த மாதிரி இருக்குது ஆமா நான் கூட தான் பார்த்தேன் இது வாய்ப்பாங்க நம்மளுக்கு தெரியலங்க போன வருஷம் இங்கே வாழ் பண்ணாங்க இந்த வருஷம் இந்த பாடி தூக்கணும் வாழ் பண்ணி இந்த பாடியில் கடைசியாக கோவிலுக்கு அப்புறம் நம்மளோட தான் அதாவது லீக் மட்டும் தான் ஆடிட்டு இருந்தேன் இப்போ லீக் மட்டும் ஆடலை மற்ற எல்லாம் ஆடிட்டு இருக்கேன் வாசல்ல இருக்குடா சாப்பிடலாம் வரலையா
நூனா பழனா நூனா பழம் தெரியாதா நூனா பழம் தெரியாதா 18793 ஓடிடுவீங்க. கோழி இருக்கு கோணியா கோணி காது கேட்க மாட்டேங்குது வேற அந்த காது கேட்க மாட்டேங்குது. அந்த பக்கம் சொல்லுங்க போறேன் உனக்கு வரேன் பாலாஜி காது எடுத்து போடா பி. கேட்க சரியில்லை. ஆனா இந்த ஆடியோ மட்டும் பளிச்சு கேக்குது. அதனால கொஞ்சம் பார்த்து பேசுறீங்கன்னா ஆடியோ எவ்வளவு போடுவேன். அவன் பைக் போனப்போ என்ன பண்ணுறது அதுதான் அனுப்பிச்சிருக்கேன். அந்த மெயில் ஐடிக்கு தான் அனுப்பிச்சிருக்கானே. நீ சொன்ன எந்த மெயில் ஐடியோ அது புதிய கிட் பேக் எடுத்துருந்தாங்க. அதனால ஒரு கிட் பேக் எடுத்துருந்தாருல. அவர் இப்போ அதாவது கிட் பேக் எடுத்துட்டு போட்டு சொல்லுவாரு. மாத்திட்டாரு கிட் பேக். ஆமா நிஜனா அவரு அது பெருசா இல்ல பாய் கிட் பேக் வாங்கிட்டாரு. அதனால எடுத்து வர மாட்டாரு. சாப்பிடுறா சாப்பிடுறா பிளேட் பிளேட் நல்ல வேலை உள்ள போனேனா 2 வழுக்கு வழுகுறோன்னே வடிக்க ஆரம்பிச்சு வேறப்பா. சத்தமா கேட்டுச்சு. சத்தமா கேட்டுச்சுன்னு நான் தான் சொல்லி தானே இருந்தேன். யாரு கேட்டா ஒயிட் கோன் நிப்பாட்டுங்க ஒயிட் கோன் நிப்பாட்டுங்க ஒயிட் கோன் நிப்பாட்டுங்க மணி ஒயிட் கோன் தான் நிப்பாட்டினாங்க. கேட்ச வெளியே விட்டு அவர் தான் போட சொன்னாரு. பந்து யார் போட சொன்னது? கேப்டன் இன்ஸ்ட்ரக்ஷன். பந்து யார் போட சொன்னது? அவர் தான் போட சொன்னாரு. அதுவா பிளேயரா இங்கே போயிச்சா போயிச்சா நில்றா பிளேயரா டேய் ஒண்ணும் இல்ல அவர் கடகடங்க குயிக்கா போட்டுறீங்களா அப்படிட்டாரு. உன்கிட்ட பால் ரியாக்ஷன் பார்க்க சொல்லுங்க. அவளையும் நான் யூஸ் பண்ணனும். பாலிங் போறானே பார்த்தறேன். நல்லா எடுத்துட்டு அடுத்து ஒரு வாங்கிக்கலாம் அப்படி. நானும் ஓரளவு கான்ஃபிடண்டா போட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். காம்பினேஷன் எல்லாம் இப்படி தான் போட்டாங்க. இல்ல பின்னு போட வரீங்க அலஜி காம்பினேஷன் செட் ஆகல. பின்னு போட வரீங்க நினைச்சேன். இல்ல இல்ல இதுவே கண்டினியூவா போட்டா போட்டுறேன். கண்டினியூவா போட்டா ஏதாவது பேஸ் மாத்தணும் நம்ம. இவரே ஸ்பீடு போடுறாரு. நம்மளும் ஸ்பீடு தான் போடுறோம். ஸ்பீடு இல்ல பேஸ். அரவுண்ட் போய் போட்டுக்கோ அங்க சரி. சரி வேற வந்து பறக்க ஆரம்பிச்சான். ஏய் ஏய் அடப்பாடி சிவனே நின்னு ஹெல்ப் குடுறா. ராபர்ட் நான் உங்கள கூப்பிடுறேன்னா ஆமா ஆமா அடிங்க நான் அது ஓடுறாரு. நான் போய் அப்படி 20 ரெடி பண்ணு. வரஜி சாப்பிடுறியா? பெருசாகணும். ஆமா அதை உடச்சி எல்லாம் எல்லாம் இப்போ எப்படின்னா லைட்டாக உடச்சா கொஞ்சம் கஷ்டம் ரெடி பண்ணுது. ஹெவியாக உடச்சோம்னா உள்ள நல்லா போட்டு ரெடி பண்ணுது. இது யாரா வீடு தானே பாரு. ஆனால் இதில் தான் ஆடணும். அது சீசன் ஆகவே இல்லை. இதே 10,000 சொன்னது மணி அடிச்சு டப்புன்னு வச்சுது. சரியா சரியா சரிங்க சார். சரியா சரியா கட்டி சொன்னையா? கேப்டன் சொல்லல சார். நானும் சொல்லுவேன். நானும் வருங்கால கேப்டன். எந்த டீம் என்ன வருங்காலம் அவர் கேப்டன் இருக்காரு. இங்க ஒரு கேப்டன் இருக்காரு. நடுவில் நான் வந்து எங்கே வச்சிருக்கேன் தெரியுமா? போதும் சார். இங்கே இப்போ வேற வச்சு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். உங்களுக்கு கால் வலினா உங்களுக்கு வலிக்கிறத விட அவருக்கு ஜாஸ்தியா வலிக்குதுங்க. ஆமாம்பா ஏன்டா சொன்னாரு அவன கால் வலிக்கு சொன்னா நீ அங்க போய்
இல்ல அவரு நேத்தே சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் பவுலிங் போடவே நீ பவுலிங் போடவே அதுவும் இல்லை யாருமே அதுதான் பார்த்தேன் நம்ம ஊருக்கு போகிறோம்ல அப்பா 1 வருஷம் ஆயிடுச்சு. ஓ அது போகிறாங்க இந்த வாரம் மேட்ச் எதுவும் வைக்காதீங்க. பிளேட் நல்ல பேட்டா நல்ல பேட்டனா I'm ready. நல்ல பேட்ஸ்மேன் வந்தாவா? நல்ல பேட் ராணி பேட்டை தான் இந்த பேட்டில் ரெண்டு வராது ஆமா லெக் லேன்ஸ்லாம் செம்மையாக அடிச்ச பாட்டம் இல்லையா செம்ம பாட்டம் அவனே தூக்கி கையில தூக்கிட்டாரா கேட்ச் பிடிச்சாங்கன்றாங்க அதேதான் எவ்வளோ போட்டு போது அப்படியே அடிக்காம கேட்ச் பிடிச்சிடறாங்கடா கொடுத்த உடனே தட்டி கீழே ஆமா கையில கொடுத்தா கேட்ச் பிடிச்சிடுறாங்க தட்டி கீழே விட மாட்டாங்க கையில் கேட்ச் எல்லாம் எனக்கு நீங்க குட்டிங்க 40 ரன் அடிச்சாட வந்து அவங்க கூப்பிடுறேன் பேசுவோம் நான் எவ்வளோ டீசெண்டாக விளாட்றேன் நீங்கள் எவ்வளோ டீசெண்டாக விளாட்றேன் அது கேட்ச் தூக்கி வேறு போட்டு கடை போயிட்டே தான் பண்ணுறோம் வெயிட் பண்ணு தலைவா தலையை திருப்பி எப்படி படம் நீங்கெல்லாம் டப்பாங்கம்மா அது எனக்கு அப்ளை ஆகாது பொறுமையா ஆடலாம் பாருண்ணா பொறுமையா ஆடலாம் நீங்க தான் ஆடுறீங்க நீங்களும் தான் அருமை அருமை பேட்டு தாங்க போக முடியாது உங்களை மாதிரி ஆவரேஜ் தெரியாது 30 சொல்லி 40 இருந்துச்சு இவர் எப்ப சொல்லி பார்க்க ஆரம்பிச்சோம் அன்னைக்கு குறைஞ்சிட்டே 60 இருந்துச்சு 60 இப்போ கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு இன்னும் குறைச்சோம்னா நம்ம ஆவரேஜ் வருவாப்புல உனக்கு எவ்வளவு வித்தியாசம் எந்த வருஷம் நீ பிறந்த 2 வருஷம் பெரியவன் உன்னோட 2 வருஷம் சின்னவன் ஸ்கூலா காலேஜ் ஏறுறது மரியாதை சுய தொழில் முடிச்சுட்டு நான் சொல்லிதான் நினைக்க தெரியாது ஒரு வீடு எடுத்து எடுத்து பண்ணுறது பரவாயில்லடா நின்று அப்புறம் வாடி விட்டார் அவரே பொறுமையா ஆடுமா போய் ரிலாக்ஸா உங்க கேம் ரிலாக்ஸா அப்படிங்களா பால் போடுறாங்க நாங்களா விட்டாங்களா சொல்லிட்டு இந்த ஓடியை நீ அடிக்கலையா அப்படின்றோம் வந்து அடிச்சனா இது ஒரு ஓடியை நீ அடிச்சியா அப்படின்னு கேட்பான் பால் போட்டதான் அடிக்க முடியும் மொட்டை மாடி உடம்புல எடுத்து நின்றுச்சு அதை ஒரு எடுத்து நீங்களே தூக்கிக்கலாம் போட்டு இங்க அடிச்சு நின்றுச்சு நான் தொடையில அடிச்சு
அது உடம்பு நின்றுச்சு. நீங்க திரும்பின போர்ஸ்ல பால் அப்படியே வந்துருச்சு உள்ள. நீங்க இங்க அடிக்க பார்த்தது அங்க அடிக்க தான் போயிருக்கீங்க. நீங்க பால் பவுன்ஸ் இல்லையே. நீ ஸ்ட்ரைட் அடிச்சு இங்க அடிச்சிருந்தீங்கன்னா இங்க ஆள் கிடையாது. நீங்க இங்க அடிக்க பார்த்தீங்க. இந்த ஃபீல்டர் வீக்லி. இந்த கேப்புக்கு பாருங்க. அவ தலைப்பட அடிச்சு வேற போகும். அதான் அவர் கோட் பண்ணி நின்று பிளேட் போய் பரவாயில்ல. அவர் ஓட மாட்டாரு. இங்க ஸ்ட்ரைட் ஓட மாட்டாரு. பொறுமையாரா போய் பரவாயில்ல போய். பரவாடா ஆடுற அதுமே கீழ ஆடு. கீழ ஆடு, ஃபுல் ஆடு. பிளேட். இவன்தான் மகி பண்ணதா ரெக்கார்டிங் சொன்னதா நம்மளுக்காக ஆமா நீங்க ரன்னே போனா ஆனா பவுண்டரிஸ் அவனுக்கு பவுண்டரிஸ் கிடையாது. அவன் நிறைய ஓடி எடுத்தான். இல்ல உங்க பால்ல போனதுக்குள்ள போகுது மட்டும்தான். அந்த 4 அதான் சொன்னேன். கிரவுண்டு 4 போனது எல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் எப்படி ஃபைன் லைன் ஆடாம பாருங்க. அது மட்டும் தான் எடு. மற்ற வேற எந்த கிரவுண்ட் உங்களுக்கு ரீட் பண்ணிட்டான். நீங்க ஆஃப் சைடுல ஒன்று ஓட்டிங்களா அடுத்த பால் வேற எதுவும் பண்ண முடியாது. நாங்கள் தான் போட்டானோ அவன் ஆடின கரெக்டாக ஆடிட்டான். வந்துட்டான். அந்த கேட்ச் ரொம்ப லேட்டாக பண்ணிட்டேன் பால். அவ்வளோதானா ஷாட் குட் ஷாட். எந்த கேட்ச் சொல்றீங்க? எனக்கு வந்து ஒரு கேட்ச் ஒரு நேரா அடிச்சானே. கையுக்குள்ள போச்சு. ஆனா கையுல போச்சுனா இது அதான்டா கொஞ்சம் சேஃப் கையில படிக்கவே இருக்கு. அந்த இடத்த கொஞ்சம் பாருங்க சார். அதாவது இல்ல நீங்க சொல்ற இடத்துல போய் நின்னு வச்சுக்கோங்களேன். லெஃப்ட் நகர முடியாது, ரைட் நகர முடியாது. ஓச்சன் இருக்கு. வாய் அது சரிங்க சார். நான் தான் நிக்க மாட்டேன்னு கிரேட் ஷாட்னா. கிரேட் ஷாட். அப்பாடா பேட் மாத்திட்டாரு அண்ணன். என்ன பேட் சரியா பேட்டா. கொடுக்க மாட்டாருடா தெரியும். ஐயோ அந்த கிரேனைட் இதுல விட மாட்டாரோ. ஷாட்னா அந்த கிரேனைட் எப்படி எடுத்தாரோ அப்போ வந்து ஒரு ஷாட்டை பார்க்கவே ஸ்டைல்ல விடுதா ரெண்டு கேட்ச். நினைச்சேன் வாலிபால் பிளேயர் அப்படின்னு. 3 நினைக்கிறேன். 3 விக்கெட். நான் நம்ம 3 விக்கெட் நினைக்கிறேன். நான் இங்க எனக்கு ஒரு கேட்ச் அங்க இங்கிட்ட ஒரு கேட்ச் நினைக்கிறேன். ஸ்டீவன் ஒரு கேட்ச். இங்கிட்ட ஒரு கேட்ச். பிரசன்னா செகண்ட் ரெண்டு காம்படிஷனா வந்து இல்ல எனக்கு. வாடா வாடா டேய் திவ்யா. கமான்ண்ணா. அந்த ஆளு கவலையே பண்ணல. யாரோ முக்க போட்டு விட்டு. மேடி. அடிக்க மிஸ்டேக் நம்ம நல்ல ஃப்ளெக்சிபிளா இருக்கும். வச்சீங்கனாலே நீங்க முடிவு கேம் அதான் டைமிங் தானே. அடிச்சு ரொம்ப நல்லா சம்பளிச்சு ஸ்டேட்டஸ் போடுறோம். அது சரி வந்துடும். பிளேயர் ராடி பரவாயில்லடா. பரவாயில்ல பிளேட் ஜாக் பண்ணுங்கடா. செட்டில் ஆயிக்கோ கொஞ்சம். இந்த ஓவர் ரெண்டு வந்துருச்சு. 10 ரன் 12 ரன் அந்த ஓவர்ல. ஒரு 6 ஒரு 4 எக்கனாமியும் போட்டிருக்காப்ல. சதாப்தி சிகம் முடிஞ்சிருக்கு இப்பதான் உங்களுக்கு. ஃபோன் பண்ணி என்ன கேட்குறேன். பேனர்ல பார்த்தேன். அதுதான் நான் பார்த்தேன். என்ன சொல்லியிருக்கிறான் கேட்டேன். அவங்க ஏரியாவில் புதுசு தானே ஃபோன் பண்ணி வேறு சொல்லிட்டு பேனரில் ஃபோட்டோ எடுத்துருப்பான். வரும் அந்த பேட்டை இத்தனை என்ன சின்ன இருந்த பேட்டை அவரு பாலாஜி என்ன செஞ்சாரு? அது உடஞ்சிச்சுனா உடஞ்சி ரெடி பண்ணி வச்சிருந்தா. பேட்டா யார் பேட்டு? அவர் மாட்ட மாட்டாரு. தண்ணியும் மாட்டவே மாட்டாங்க. தண்ணி பிடிச்சாட்டா அதுல ஃபுல்லா இருக்கா? அப்போ உங்களுக்கு நிக்கோலஸ் வந்துரும். ஃபில் பண்ணா கிலோ நிக்கோலஸ் அது செப்பரேட் எடுக்கலாம். ஐயோ பால் நின்றுச்சு.
அந்த பாட்டில் வயசு முடிஞ்சா ஓவர் முடிஞ்சா சமூக சேவை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சொல்லுண்ணா சொல்லுண்ணா அப்படியே தண்ணி குடிச்சோம். எல்லாத்துக்கு மிளகா போடு. வாட்டர் எங்க வாங்கினா கிராண்ட் பூசா பாராட்டு தன்மை எனக்கு புரியுது. நம்ம பட்ஜெட் தான் நம்ம பட்ஜெட் இருக்கலாம். சரிங்க சார் சரி இல்லை 60 70 40 இது நல்லா இருக்கு. அல்ல பாட்டில் விட்டுருச்சு. கேப்டன் கால் வராமல் சொல்லியிருக்கேன். ஸ்ட்ரைட்டாக இப்படியே எடுக்கலான்னு பார்த்தேன். வருஷத்துக்கு மேலே வந்துட்டு இருந்தா நீ பாருங்க ஆளாத நாம நீ போட்டு டெம்பிள் வாங்கிட்டு என்ன முதல்ல வீட்டா இருக்கு. ஆண்டி உடனே நாள் மாற்ற போட்டோம். தந்துடுவாரு உங்களுக்கு ஒன்று கவலை, உங்களுக்கு ஒன்று கவலை. பால் ஒன்றும் இல்லைடா. ஒரு நாள் நேரம் ட்ரை பண்ணேன். பால் பார்க்கலாம் ஐடி எடுத்துடா. ஏய் பிளேனா வச்சாரா ஆனால் இந்த கிளைமேட் நல்லா இருக்கு. வாத்து பிளேட் போய் கிளைமேட் வாத்துக்கு சூப்பராக வாத்து. ஆனால் வெயில் வச்சு சாப்பிடக்கூடாதுன்னா சரியான சூடு அது வாத்து. அங்க திருவள்ளூர்ல கம்பெனியாண்ட வாட்டு டிஃப்ரெண்ட் இருக்கா கோழி ரெண்டாவது காலை வச்சுக்கலாம். நாளைக்கு போட்டு அங்க மஞ்சள் நிறைய போடுவோம். கறி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். வாத்து கறி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட் பண்ணி சாப்பிடாம ஸ்மெல் வருது. அது க்ளீன் பண்ணுறதுலையும் செய்யறதுல இருக்கு. வெறும் நார்மலாக பார்த்தீங்கன்னா சிக்கன் கட்டி ஆமாம் போடுறது ப்ளீச்சிங் போட்டு ரைட்டு
இப்போ போயிட்டு இருக்கு கேட்டான். சாண்டா சாண்டா ஷாட்னா பிரசனானா அண்ணா பால் ஏன் அந்த டிக்கெட் கொடுத்துட்டீங்களா? வந்தோடனே கொடுத்தாரு. டிக்கெட்டா என்ன டிக்கெட்டு? நீ எப்படி ஜாலியாக படத்துக்கு போகலான்னு பார்க்குறீங்க? ஏன் ஜாலியாக அப்படியே என் பேக்கில் பாருங்க சைடு ஜிப்பில் எல்லாரும் அபி தாத்தா பார்க்க போறீங்களா? அபி அந்த ஃபோன் வச்சிருப்போம்ல அந்த உள்ளார ஒரு தாத்தா பார்க்க போகிறாங்க. இதில் குடும்பம் என்ன என் பொண்ணு பாதிக்க போகணுன்னு பாப்கார்ன் கேட்கும். அது சீஸ் பாப்கார்ன். வெங்கடேஸ்வராவா? இல்லடா சார் அந்த ஜிப்பிலடா உள்ளாரே ஒரு ஃபோன் உள்ளாரே அதில் இருக்கான்னு பாரு. உள்ளார ஒரு ஜிப்பு இருக்கு ஃபோன் வைக்கிறதுக்கு. பரவாயில்ல அர்ஜென்ட்டு. இது எவ்வளோ டிக்கெட் உங்களுக்கு? 110 ரூபா. 110 ரூபா. ஐநாக்ஸ் 120 ரூபா தான். 120 ரூபா தராங்க. எவ்வளோ? ஆளுங்க புக் பண்ணிக்கோ. எவ்வளோ? 160 ரூபா இருக்கும். 120 ரூபா தானா? 160 ரூபா தான். 160 ரூபா. பாரு. மொதல் 2-3 நாளைக்கு மட்டும் தான் எக்ஸ்ட்ரா. அப்பெல்லாம் இல்லைம்மா. அதில் ரூபா கிடையாது. அப்படி கிடையாது. படத்துல பட்ஜெட்டை பொறுத்து பெரிய பட்ஜெட் போறோம்னா 150 ரூபாய்க்கு கம்மி கிடையவே கிடையாது. இல்ல அன்னை ஆன்லைன் முன்னாடி மாலுக்குலாம் அப்படியே வச்சுட்டாங்க. பாலாஜி தீபாவளி போடுவான், வெயிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக போடுவான். தென்னிந்திய தொலைக்காட்சியின் போது அப்படிதான் நான் பார்த்து என்ன படத்தை கேட்குறீங்க? 15-2 எதுக்கு தீபாவளி போறீங்க? விநாயகர் சதுர்த்தி வரும்ல? வாய்ப்பு இருக்கு. தென்னிந்திய தொலைக்காட்சி முதல் முறையான இது ஆகஸ்ட் 15 வரை வருது இல்ல? போடலாம் வாய்ப்பு. இந்தியன்ல ஆகஸ்ட் 15 தான் போடுவோம். ஓடல சன் டிவியா பார்த்துக்கிறேன். தந்தை எதிர்த்து மகள் ஆடி பாட்டு பாடி ரெட் ஜெயிண்ட். ஆனா இது வந்து சன் டிவி வாங்கிச்சு டெலிகாஸ்ட். வீடியோ பார்த்தேன். இது வருதுல்ல அந்த ஆடியோ லான்ச் எதுல போட்டாங்க? டிவில, சன் டிவில. அந்த மாதிரி பாத்தியா வீடியோ? ஆடியோ வந்து இது போட்டு இருக்கும். அந்த டிவி கேட்க தயாரா இல்ல எக்கச்சக்க தரங்கள் வந்து அப்படியே ஸ்டாப் போட்டு போயிருக்கணும். அப்பவே அந்த படத்தை ஸ்டாப் பண்ணிடணும். இடுப்புன்னு ஒருத்த காலம் இன்னும் எடுத்தானுங்க. அவன் பிக் பாஸ் போயிட்டாருல்ல? இல்ல கோவிடுக்கு அப்புறம் தானே எலெக்ஷன் பண்ணுவோம். கோவிட் முன்னாடியில அந்த படம் வந்தாங்க. பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் பிக் பாஸ் இருந்துச்சா? ஃபர்ஸ்ட் பிக் பாஸ் முடியும் போது ஃபைனல் அந்த கடைசி நாள் வரைக்கும் தான் படத்தோட பூஜை போடுறாங்க. ஸ்டார்டிங் இந்தியன் டூர் படத்தோட இது ஷூட்டிங் ஸ்டார்ட். இல்லை யார் இவ்வளோ பிக் பாஸ்ல போயிட்டாங்க? கமல். அதெல்லாம் சம்பாதிச்சாங்க. யார் பிக் பாஸ் போயிட்டான்றீங்க? பார்த்து எல்லாம் ஏமாந்துட்டாங்க. பிக் பாஸ்ல போய் ஏன் போனது? கமல். விக்ரம் தலையிடே கிடையாது. அப்புறம் விக்ரம் படத்தை பார்த்துட்டு தலைவர் நல்லா நடிச்சிருப்பாரு. நடிப்புலாம் சொல்ல முடியாது சார். தலைவர் யாரோ எடுத்துடலாம். கதை கதையில தலையிடக்கூடாது சார். கதையை வச்சாங்க அது கமல் சொல்றது. காரணமே பத்திரிக்காக தான். ஓகே தெரிஞ்சிருக்கோம். ரிலீஸ் பண்ணீங்க. போட்டோ பார்த்தா தெரிஞ்சிருக்கோம். நான் டேட்டா 3 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நம்ம பார்க்காம சார் உங்களுக்கு உங்களே சந்தோஷப்படுத்தணும்ல. ஏதாவது கமெண்ட் சொல்லுவீங்க இந்த மாதிரி. பிடிச்சா பிடிச்சி வச்சிருக்கான். காசு அடிக்க தேவையில்ல. ஒரே சாம்பார் ஒரே அடிக்கலாம். காலேஜ் போய் தரோம். வேறு டீ நீங்கள் எல்லாருமே அண்ணன் டீம் கப்பேற்றுறாங்க. மணி ஃபைனல் எல்லாமே டீ வைக்க மாட்டியா? உங்கள் பர்த்டே நாளைக்கு எல்லாரும் கையில் மேடி மேடி ஒரு டிவியா பேசி ஆடுங்கடா.
இப்போ நிறைய சிங்கிள்ஸ் ஆடா இருந்தீங்க. ஏய் நான் ஏன்டா வெக்கப்பட்டு வரேன்? நாடே நாடே கட்டுறா பொறுமை மடி அவன்கிட்ட பேசிக்கங்க ரெண்டுக்கு 2 பேரும் விடுவோம். இவரும் வரவன்ட்ட வந்து நீ அவன் 2 பேரும் நடுவில் நின்றாதீங்க. அரைகிற பால் தட்டி அழகாக சுற்றுறாரு. நல்ல டைமிங். 10 அடிக்க வேண்டியது சிட்டிங் போனோன்னா 10,000 20,000 அப்படியே இருந்துருக்கு. என்ன கதை சொல்றேன்? தலைகாணி வச்சுக்கோம். நான் முடி போட மாட்டேன். ஃபோன் எடுங்க சார். அப்படியே மச்சு வச்சிருக்கோங்க. அதே 2 தேசமா ரீப்ளே மாதிரி காமிச்சிருக்கீங்க. நேரா கொடுத்தான் கொஞ்சம் சைடில் வந்துட்டீங்க. எல்லாத்தையும் அறுக்கி கட்டி வச்சாச்சு. இன்னைக்கு அழுக்காகல. என்ன பாப்பா ஜோரா வீடா குட்டிக்கணுமா போயிட்டு போயிட்டு எடுத்துமா வண்டி எடுத்துமா இல்லை அதுக்கு வண்டி வந்த பிறகு சரி வச்சுனா Come on, Buvi. Arlam, Buvi. என்ன மாதிரி பண்ணி வச்சிருக்கு இது ஹாட்ஸ்பாட் எப்படி கனெக்ட் பண்ணுறது ஐஃபோனில் இது ஐஃபோன் 2 OnePlus இதில்
நல்லா பட்டு வாழ்வா 2-2 போலாம். பாத்து ஓடுடா கால் 0-0-0 சின்ன பையன் நீ வர அண்ணா நீ தானா பேசணும் பேசி ஓடு புவி அவர் ஓட மாட்டாரா அண்ணா தூரம்ங்க இன்னும் ஓட மாட்டேன் ரெண்டுலேருந்து 9 வரை ஃபஸ்ட்டு 5 ஓவர் நல்லா ஃபீல்டிங் பண்ணிட்டு ஒன்றுலேருந்து 2-9 கூட்டம் வரலையே 2-9 2-2-9 அதான் 2-2-9 2-2-9 ஃபாஸ்டா ஃபாஸ்டா லைவ் மேட்ச்ல போய் பாரு அவுட் ஆகிட்டு கண்ணுக்கே தெரியல பால் எப்படி பால் சிண்டா எப்படி போடுமா மனமத்தை பார்த்த மாதிரி இருக்கும் நல்லா கலர் ரோஸ் கலர்ல மாதவனே மறுத்து கேட்டேன் ஐபிஎல் ஒரு மேட்ச் போயிருக்கேன் வேர்ல்டு கப் ஒரு தடவை போனேன் 3 ஸ்டாண்ட் ஃபுல் 3 ஸ்டாண்ட் ஃபுல் ஆயிடுச்சுன்னா இன்னொரு 3 ஸ்டாண்ட் என்ன பண்ண ஒரு
12 மணிக்கே வீட்டுக்கு வாங்க எல்லாம். எல்லாத்தையும் யாரை கட்டணும்? வாய்ப்பில்லை ராஜா. இதே 12 மணிக்கே பசங்க இன்னும்டா எங்க ராமநாதா இந்த வருஷத்துல அவங்க கட்டிட்டு வந்து அழிக்கிறேன். கோழி ரோச்சு மாடு எனக்கு என்னன்னு தெரியல. கில்ல ஏன் அவங்க கில்லுக்கு வந்து சப்போர்ட் ஜாஸ்தி. அவங்க அப்பா பண்றானுங்க. ஆனா 5th T20 உட்கார வச்சிட்டாங்க ருத்து ஸ்காட்ல எடுக்கல. 1 டவுன் ஆனா 2 ரன் போனா ஆனா 4th அந்த 2 ரன்ல போய் 50 அடிச்சிட்டு வந்தாங்க அந்த மேட்ச். அதான் சொன்னாரு ஃபர்ஸ்ட் 1 டவுன் ஆண்டினா அப்புறம் 2 ரன் போனா நீ உட்கார்ந்து பாப்பா லோக்கல் மேட்ச்ல கீப்பிங் இல்ல இவங்க போடுறாங்க பாத்தீங்களா எப்படி இருக்கு யாரு கேகேஆர்ல சப்போர்ட் ஸ்டாஃப் ஃபுல்லா கூப்பிடுறாங்க. எல்லாம் மாநிலமார்ல இருந்து எல்லாரையும் கூப்பிட்டுங்க. என்ன ஸ்காட் மாநிலமார்ல எல்லாரையும் என்ன நடக்குறாங்க அவனுக்கு மைண்ட் இல்ல அவங்களோட இது யார் செட் ஆவாங்க அக்ஷித் ராணா ஏதோ சொல்ல வந்தான் ஓடிஎஸ் ஸ்கோர்ல இதுல அக்ஷித் ராணா டைரக்டா இல்ல இப்போ அவங்க ஒரு பிளான்ல போவாங்க. அந்த பிளானுக்கு எவன் வருவானோ அதை எடுத்துக்குவாங்க. இப்ப அப்படி நெகட்டிவ் மேட்ச்னா ஒரு மேட்ச் செலக்ட் மாத்திடுவாங்க. ஒன்றும் இல்லை வேர்ல்டு கப் போகும்போது எதுக்கு லாஸ்ட் எதுக்கு அர்ஷதீப் சிங்கினா கப்படிச்சான் எல்லாரும் வாயிலும் கும்பிடுங்க ஒன்றும் பண்ண முடியல. அது மாதிரி தான் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க போவாங்க. தோனி தேவாதனி போடும்போது அது இல்லை இந்த பிரேக் சாப்பில் வந்தான் அவன் ஒரு சிஸ்டம் ஒன்று பண்ணான். ஐயோ சிஸ்டமா பண்ணா எல்லாத்தையும் பண்ணி இல்லை இல்லை அந்த சிஸ்டம் தான் இப்போ நடந்துட்டு இருக்குது. அவன் வந்து எல்லாம் ஃபிட்டாக இருக்கணும் தான் அவனும் ஃபிட்டாக இருக்க முடியாது. இல்லை இல்லை இப்போ ரோஹித் சர்மா நாள் தான் மாதிரி கோலி இருக்கிற வரைக்கும் இது இப்போ திருப்பி ரோஹித் சர்மா போகிறான்ல இப்போ கம்பீர் வந்துட்டான்ல கம்பீர் எனக்கு தெரிஞ்ச கம்பீர் வந்தோடனே பெரிய குழப்பம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நீங்க வேணா பாருங்க. ஆனா ஸ்டார்டிங்கே சொல்லிட்டாங்க இந்த கோலி இருக்கும்போது அந்த சுழற்சி முழச்சினா இல்லை பேட்ஸ்மேன் நம்ம சொல்லிட்டான் பிளேயர். கோலிக்கு அவனுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காண்டா. கௌதம் கம்பீருக்கும் கோலிக்கும் அவன் சொல்லலாம் என்ன வெளியே ஈகோ தான் ரெண்டு பேருக்குமே. நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அவனுங்க. ரெண்டு பேரும் விட்டு தான் பேசுவாங்கண்ணா. ஒரே டீம்ல ஆடணுங்களா. சிகர் தவானுக்கும் கோலிக்கும் கூட சண்டை தான் தெரியும்ல. ஆனாலும் அவன் பார்த்துன்னு வச்சுக்கோ அவங்க அவ்வளோ என்கரேஜ் பண்ணிப்பாங்க. ஆமா இங்க மெயிலே போட்டு வச்சிருக்காங்க இப்போ கோலி கம்பீர் பிரச்சனை எதுவுமே இது அஃபெக்ட் பண்ணாது. கேம் வேற மாற்றி வேற. சிகர் தவானி இங்கிலாந்து டூர்ல கோலி வந்து புதுசா கம்பீரே இதுக்கு போறீங்க ஷேன்வார்ல ஸ்டீவ் வாக்கு ஆகவே ஆகாது. கிரவுண்டுக்குள்ள இருக்க இது பேசி நான் கேட்பேன். கிரவுண்டுக்கு வெளியே வந்து பேசி நான் கேட்க மாட்டேன். இது வசிமா தான் சொன்னா வசிமுக்கு உட்கார்ந்து ஆகாது. யாரா சொன்னா கொஞ்சம் எடுத்து பாருங்க வீடியோ முன்னாடி எடுத்து பாருங்க. ஐபிஎல் நடக்கும்போது ரோஹித் சர்மாவோட நஜிபாலோட ரிலேஷன் இருந்தது. ஆனா நீங்க எப்படி ஆனீங்க வேர்ல்டு கப் எப்படி ஆனாங்க ரெண்டு பேரும் நீங்க எப்படி ஆனீங்க இவனுக்கும் பாபர் அசாமுக்கும் அந்த ஜெயின் சார் படிக்கும் என்ன இருந்தது ரெண்டு பேரும் பகவல் சொன்ன மாதிரி கடைசி வரை பேசிக்கவே இல்லை. ஆல்ரெடியும் அவன் கேப்டன்ஷிப் வந்து வாங்கினாங்கல்ல அதுல இருந்து ஆனாண்டான பாபர் அசாம் திருப்பி கொடுக்காதீங்க. நல்ல கேப்டன் பாபர் அசாம் நல்ல கேப்டன் கேப்டன் போலர் இல்ல கேப்டன். அவன் என்னன்னா நீ கேப்டனா இருந்த நீ வேர்ல்டு கப் வின் பண்ண வேர்ல்டு கப் வந்து நீ ஏன் ரிசைன் பண்ணிட்டு போன திருப்பி நீ ஏன் எப்படி வருவ பேசக்கூடாது. கேப்டன்ஸ் வேணும்னா பாகிஸ்தான்ல எப்பவுமே ப்ரெஷர் பண்ணி தான் இருப்பானுங்க. கேப்டன்ஸ் வேணும்னா ஏகப்பட்ட பாகிஸ்தான் பிரச்சனை ஆரம்பத்துல எப்பத்துலருந்தோ இருக்கு இப்போ வரைக்கும் அதான் போயிட்டு இருக்கு. அதனால தான் 2019 வேர்ல்டு கப்ல அந்த ரெடி 11:53 டப்பாஸ் ஆகுது 11:53 ஸ்கோர் கேட் ஆடுங்க அப்படியே ஆடுங்க ஃபுல்லா ஆடுங்க. கடைசி யாருமே மணி என்ன சொல்றாங்க போய் அவுட் ஆயிட்டு அவுட் ஆமாம்
டீசல் டாப்னு சொல்லுங்க கீபி நிறைய வரும் சொன்ன அதை போயிட்டு டிராப் தான் புவி ஆடலாம் புவி இல்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி ஆடலாம் புவி வெயிட் பண்றா பால் சூஸ் பண்ணி ஆடுறா பிரஷர் ஆகாத பிரஷர் ஆயிக்காத உன் லெவலுக்கு ஆடு வெளியே இருக்காரா தெரியல உள்ளதான் ஓடுன்னு சொல்றது காது விழுது ஓட அப்படின்னு சொல்றது ஓட சொல்ல உள்ள வாங்கினா பரவாயில்ல ஆடு ஆடு மேடி மேட்ச் எடுத்து போ மேடி ஒண்ணு பிரச்சனை இல்ல ஆடு அவனுங்களா ஃபர்ஸ்ட் பத்து 46 47 45 வந்து மேட்ச் எத்தனை பாவி அவங்க பேசி சொல்லு எவ்வளவு சிங்கிள் பேச முடியுமோ பேசுங்க சரியா தனியத்துக்கு சிங்கிள் எவ்வளவு பேச முடியுமோ ஸ்டெப் ஸ்டார்ட் எடுத்து வாடா டேய் சாக்ஸ் போட்டு போடலாம் ஆ செப்பல் போட்டு கொண்டு வர அப்போ ஒரு கால் வெயிட் பண்ணிட்டா தோற ஆடுறாரு ஜாலியா வீடு தாங்குறோம் நான் வரது பூண்டுமல்லி 31 கிலோமீட்டர் 1 hour டிராவல் அதெல்லாம் பெரிய பிரச்சனை இருந்தது 3 வருஷத்துக்கு காசே கொடுக்கல 3 வருஷம் சும்மா போயிட்டு லாஸ்ட் போகிறேன் செம்ம காசு அது சிசிஎல் எது கொண்டாங்கன்னா பிளாக் பண்ணி வீட்டில் எல்லாத்தையும் ஒயிட்டாக்குறாங்க செம்ம பண்ணாங்க காசு வருது ஆனால் இவ்வளோ காசு வருதுன்னு போய்ட்டு இது மாதிரி கேட்குறோம் உட்காந்துட்டு இருக்கோம் அதில் ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயம் பேசுகிறாங்க எல்லாம் கேட்குது ஆனால் குழந்தைங்களா நீ தான் எல்லாம் கைக்கிட்டுருக்கோம் அந்த ஐபிஎல் மேட்ச் நடக்குதுல அது கதையை அப்படி ஹிஸ்ட்ரியை சொல்கிறாங்க இதுக்கு காரணம் யார் என்னட்டு இப்படிதான் உட்காந்துட்டு இருட்டாக இருக்குது எவன் ஒன்றும் தெரியாது பக்கத்தில் இப்படிதான் உட்காந்து கேட்டுகிட்டே இருக்கிறேன் ஸ்ரீசாந்தி எப்படி மாட்டினா ஸ்ரீசாந்தி எப்படி வெளியே கொண்டு வந்தாங்க இவங்க மெய்யப்பன் எப்படி வெளியில் இன்வால்வ் ஆனாங்க இது எல்லாத்தையும் சொல்கிறாங்க கல்பரேட்டுக்காக நீங்கள் தானே எல்லாத்துக்கும் காரணம்ட்டு அவங்க எங்கே போகிறாங்க அந்த சவுத் ஆஃப்ரிக்கா ஆக்சிக் பண்ணி எப்படி போட்டு தந்தாங்க அதுக்கப்புறம் இவன் அந்த கோச் நல்ல பாய்ச்சி பாபு இருந்தார் அதை எப்படி போட்டு தந்தாங்க அதெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க மெயினே வந்து தோனி தான் ஃபர்ஸ்ட் அடிபட்டுச்சு டக்குனு என்ன கேம் பாபு என்ன சொல்றா பாகிஸ்தான் தோத்துருச்சு என்ன பண்ணாலும் என்ன பண்ண நீங்கள் எல்லாம் என்னென்ன பண்ணுவோம் தெரியும் அதை நான் புதுசில் போனோம்
ஹலோ உன் கார்டு என்கிட்ட இருக்கு. ஷாட்ரா புவி அப்படியே அப்படியே ஆடுடா. அவசரம் வெயிட் பண்ணு வருது பாரு இருக்குல்ல? வெயிட் பண்ணி அடி ஓ அதெல்லாம் ஒர்க் ஆகும். குட் ஷாட் புவி வெயிட் பண்ணி ரிலாக்ஸ் ஆறாடே என்ன வேணும் பேட்டா யார் பேட்டு ஓம் பேட்டா காட்டணும் வேற கொடுங்க. 2 எடுத்து போடா. உடஞ்சிருச்சான் செக் பண்ணிடலாமா என்னாச்சுன்னா அந்த ஆர்ஆர் ஓனர் இருக்கான்ல அவங்க வேலையை தான் பெட்டிங் பண்ணுறது அவங்க ஃபேமிலியிலே இப்போ சச்சின் ஜோஷின்னு ஒருத்தர் அந்த சிசிஎல் ஆந்திரா டீமுக்கு கேப்டன் சச்சின் ஜோஷின்ட்டு அவன் வந்து யாருன்னா இவன் தாவூத் இருக்கான்ல அவுட்டு ஏன்டா இது ஓடல டேய் ரன் ஓட மாட்டியாடா? டேய் இதெல்லாம் ஓடணும்டா. புவி லெத்தார்ஜிக்கா இருக்காங்க மலேசியா இருக்காங்க பேட் உடைஞ்சிருச்சாங்க. ஆனா கத்திரிக்கோள் இருக்கானா? ஏய் டூடா ஏய் ஓடுறா வாளே ஏடா பண்ற? டேய் இனே கேவலடா. டேய் ஐயா இல்ல அவங்க அப்படி கிடையாதுடா. ஓடணும் எல்லாரும் சொல்றாங்கன்னா அப்ப தப்பு யார் மேல இருக்கு? இரு என்ன வயசு? புவி கொஞ்சம் ஆக்டிவா இரு இரு லீக்லாம் ஆனுங்க. நல்லா படுது ஹலோ ரொம்ப சிம்பிள். லீக் ஆடும்போது அது ஒரு சிங்கிளாவே இருந்தா அந்த பால் ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டா ஓடணும். ரெண்டு பால் அக்கா போடுறான்னு சொல்லிட்டு எல்லாமே அடி ரெண்டு தான் போடுறாங்க. ஃப்ரீ யூஸ் பண்ணு. come on புவி ஃபுட்பால்ல கூட 6 அடிச்சிருக்கீங்க. ஃப்ரீ அடிச்சதே கிடையாது. ஓடு ஓடு ரெண்டு. இங்கேயும் கிடையாது ஓடிகோ ஓடிகோ. திருமலா அடுத்த ரெண்டுக்கு ஃபாஸ்டா போ. சூப்பர்ரா. ரன்னிங்மா இப்படி ஆடு கொஞ்சம் கேம்ல இரு 2 ரன் ஒரு ரன்னுக்குள்ள ஆடு. ஃபாஸ்டாவே இரு. இந்த பையனுக்கு அத 4 ரன் ஓடுனா ஆமா ஆமா நான் தான் அடிச்சேன். அதுக்கப்புறம் விட்டாங்க. வெறுப்பு டபுள் ஓடுனாங்க ஓகே ஓகே. ஏய் இந்த சைடு 3 ஃபீல்டர் இருக்காங்கடா. ஒரு ஃபீல்டர் உள்ள இருக்கு. எங்க இங்க பாருங்க லாங் வானே மிடில் கண்ட்ரி 3 மீ இங்க இருக்கு. கீழ அவங்க சூப்பர் பாக்க.
போடு 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 ஓடி வருது பாரு. ஓகே ஓகே நல்ல ஓவர் பாரு. ஆடி வந்து அம்பரிக்கா ஓகே 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 ரெண்டு புஷ் பண்ணு. இங்க பாரு ஆளே இல்ல அதான் சொல்றேன் இப்போ இவங்க என்ன பண்றாங்க இங்க தான் டார்கெட் பண்றாங்க இங்க டார்கெட் பண்றாங்க ஏன்னா அது அவுட் இல்ல ஃபாஸ்டா வந்து டிராவல் ஆகுது ஆசை வா 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 ஆடு 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 ஆடு. ஃபீல்டர்ஸ் ஓட முடியாது பசங்க சடா சடா கீழ கீழ ஆடுறாங்க ஒரு சிக்ஸ் கூட கடான ஒரு கீழே ஆடுற மாதிரி ஆடிட்டு இருக்கு. ஓடு 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 ஃபாஸ்டா ஓடு ஓடிங்க. சபாஷ் அபி. அப்படியே திரும்ப அப்படியே திரும்ப. ஸ்கோர் எவ்வளவு 100 80 70 தானா ஸ்கோர் வந்துச்சுடா. சூப்பர் ரன்னிங் ரன்னிங் டா. இந்த வேணும் அபி. ரன்னியா க்ளோஸ் டு எஃப்எம் பேட்ச் தான். க்ளோஸ் டு தெரியல க்ளோஸ் கால் அண்ணா இது நீங்க இது பண்ணீங்கன்னா அவுட்ண்ணே. க்ளோஸ் டு அப்படி தான் வரும். க்ளோஸ் டு அவுட் தானே. இது போனா அது போனா இல்ல நம்மளால சொல்ல முடியாது. பேட்ஸ்மேன் 100% சொல்ல முடியல ஆனா ரெண்டுமா சொல்றேன். இது வந்து இது போனா அவன் பால் கட்ட கண்டுபிடிச்சிடுவாங்க. நம்ம ஐல ஆகும்போது ஏண்டா வெறுமே வீசிட்டு போறது தண்ணி எடுத்து போவாங்களா அதான் இல்ல மேனி போலாம் அதான் வைத்துக்காரா உபதேசம் பண்ணா வெறுமை இல்ல. ஏய் சம்மந்தம் பேச போறீங்க உள்ள சம்மந்தம் பேசும்போது எல்லாத்தையும் திரும்ப அபி இது அவனோட டேஞ்சர் அபி. அவன் கூப்பிடுறானே நீ வரணும் அசால்ட்டா. நீ அவளை சே சொல்லிட்டு இருக்க. வா மேடி சீக்கிரம் வா. பவுலர் ரெடி ஆயிட்டாங்க. பேட்டிங் போட இப்போ. சார் எதுக்கு சார் போனீங்க டீ-ஷர்ட்லாம் மாத்திட்டு அது எதுக்கு தூக்கி போவாங்க எல்லாத்தையும். இல்ல அவருக்கு ஒரு இது கில்ட்டி ஃபீல் இருக்காரு குட்டிக்கு அபி க்ளோஸ் மாட்டிடுவாங்க. போனதெல்லாம் கரெக்ட் நீ பேசுறதெல்லாம் கரெக்ட் தண்ணி எடுத்து போறது தானே கேட்டேன் பைத்தியம் மாதிரி விட்டானா அரை பைத்தியம் மாதிரி விட்டானா வேடி முக்கா பைத்தியம் மாதிரி விட்டானா மணி நிறைய சிரிப்பிட்டு அடிச்சாரு லெஃப்ட் ஸ்ட்ரைட் அடிச்சாரு சரியான ஷாட் அதே மாதிரி அடிப்பார் பாரு ஏய் 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 ஓடி தம்பி ஓடு இன்னொரு ஓடு வா அடிவால அடில 6 ஓடு ஏய் மிஸ்கிட்டானா பரவாயில்ல நீ ஓடு ஏய் கீழ கீழ ஆடு மேல அடிக்க பார்க்காத ஒன் டே பாரு யூஸ் பண்ணி ஆடு கீழ கீழ ஆடுறா சரி பாத்ரா பாத்ரா நல்ல ஷாட் தான் நல்ல ஷாட் தான் நல்ல ஷாட் போட்டு நல்ல ஷாட் அடி ப்ளே கான்ஃபிடன்ட் ஆடி நீ முன்னாடியே அக்ரெசிவா போகாத தண்ணி முடிக்கு போறா வச்சிருடா நான் போல இருப்பா நான் போறேன் முன்னாடி நீ எம்ஜே நான் ஓட மட்டும் நான் குச்சி எடுத்து போறேன் நான் போனா வேற ஸ்விட்ச் எடுக்கலாம் பயமுறுத்தி அடிக்கிற ஸ்ட்ரைட் அடிச்சு இங்க அடிக்கிறது தான் கஷ்டம் கிளியர் பண்ணு நேரா கிளியர் பண்ணு ஸ்டெப்பர் அவுட் விடுவோம் தலை தூக்கு அப்படி கிளியர் பண்ணு வா நீ வந்து புடி இந்த தண்ணிய இதுக்கு தூக்கி அடிக்கிறது வேஸ்ட் கீழ கீழ லைனா இன்னும் போயிடும் கிடையாது அபி தண்ணியா செலக்ட் பண்ணிடுறேன் தண்ணி ஃபுல்லா நான் 5 ஊர் போனேன் ஏய் இது சேவாது இது ரொம்ப பேடி போயிட்டே இருக்கற இங்க கேட்ச் அடிக்கும் டீம் வந்து நான் உட்கார வச்சிருக்கேன் கீழே கீழே ஆடணும் நல்லா தான் ஆடலாம் ஹலோ
அந்த ஃபஸ்ட்டு ஒரு மாதம் மட்டும் அவங்களுக்கு அதில் போட்டு கொடுக்கணும் வருவேன் அப்படின்னு அடுத்த மாதம் டிசம்பர் இன்னைக்கே இண்டக்ஷன் ப்ரோக்ராம் வைக்க வேண்டியது புரியல இல்லை எங்கள் நியூ ஹையர் இன்னும் இந்த இண்டக்ஷன் ப்ரோக்ராம் வைக்கணும்ல அது வந்து அவனுங்க ஆக்சுவலி இன்றைக்கி வைக்க வேண்டியது போன வாரம் ஃபுல்லாக மழை இந்த வாரம் லீக் நடக்காதுன்னு விட்டாங்க ஸோ அடுத்த வாரம் வச்சுட்டு அடுத்த வாரத்தை வந்து அப்படியே அவைலபிலிட்டி பண்ண ராகவன் பேட்ச் தான் கடைசி 2018 அந்த பேட் வந்துச்சா ரெடி பண்ண நான் ஏத்துறேன் நீ போய் ஏதோ சேஃபா போய் அங்க நின்னுற ஆப்ஷன் நாளை எங்க மேட்ச் லேட்டஸ் சபாஷா டனே அடிச்ச 4 ஷாட்டுமே எது சொல்லுங்க 5000 ரூபாய் ஜாஸ்தி உங்களுக்கும் தெரியும் எனக்கு 2 2 to 3 எக்ஸ்பெக்ட் பண்ணேன் சார் ரெண்டு ரொம்ப கம்மி பேட் நல்லா நான் வெளில கிடைக்கும் சரி புதுசாக கொடுத்தாரு அவர் எடுக்கவே இல்லை அப்படின்னு அழுதுலேயே கொடுத்தாரு அடுத்த மேட்ச் அவர் பரவேறா அப்படின்ட்டு பேட்டிங் பண்ணுறது கடவே மாட்டேது கொடுத்தலாம் அப்படின்னு சொன்னாங்க என்ன கேட்டு இல்லை கொடுங்க அடிக்க பேசி வந்துட்டு அடுத்த மேட்ச் நான் மேட்ச் நடக்குது 6 ஆமாம் இல்லை பில்டிங் இருக்கு தள்ளி ஏன் கூட ஆடி இருக்கிறாரு அவரு மேபி அப்போ பேட் எத்தனை பேர் இருப்பாருன்னு நினைக்கிறேன் இதுலேயே 2 புதுசாக எடுத்துருந்தார்ல அப்போ வேற மீடியம் வச்சிருந்தாரா வந்து வச்சுருந்தேன் நான் விளையாடும் போது ஒன்று சரி 3K ஓகேவா ஓகேடா அதுதான் உட்காரணும் ஜிபே பண்ணவா பண்ணுறேன் என்ன டேட்டு அது எனக்கு புது பேட் வாங்கலான்னு கிராண்ட் ஸ்போர்ட்ஸ் போனேன் மீன் பார்க்கறதுக்கு போனேன் அவங்ககிட்ட போனால் 20 கொடுக்குற ஐடியா இல்லை கொடுக்குற ஐடியா இல்லை பேட்டு அதாவது நம்ம பேட்டுன்னு ஒரு மைண்ட் செட் வரும்ல இன்னும் மேட்ச்சுக்கும் போகிறது இல்லைங்க மேட்ச்சுக்கு போனால் பேட் வேணும் அதனாலே ஓகே 31st 30th 31st போவா பேக் என்ன சொல்லு பார்த்துக்கேன் அடிப்படி போகிறோம் புதுசு தர போகிறேன் புதுசு போய் எல்லாம் பார்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே நான் பேசிக்கிறேன் கொஞ்சம் கிராவிட்டி இருக்கும் இல்லைண்ணா நான் புதுசாக எடுக்கிறேன் அவனுக்கு இடிக்குன்னு சொன்னல மாற்ற சொன்னல வேணா இருந்து பார்த்து சொன்னல அதான் கேட்குறேன் நான் புதுசு எடுக்க போகிறேன் என்னோட வாங்கிட்டாரு ஓ அந்த கிராவிட்டி அவர் எடுத்துட்டாரு அவரோட வந்து ஷோல்டர் எடுத்துட்டு வந்துருக்கேன் இதில் இது எடுத்துகிட்டு போகிறேன் கையில் ஓகே கைக்கு புதுசு எடுக்க போகிறேன் நீ சொன்னல வேணும்னா நீ வேணும் உனக்கு எது மாதிரி வேணும் வேறு கடையில் போய் பார்த்து இது எடுத்துக்கோ அதுதான் மாற்றிக்கலாம் இது நீங்கள் மாற்றிக்கலாம் சரி கன்வீனியன்ட் இருந்ததுன்னா பார்த்துட்டு ஓகே நான் ரவீனோட சொல்லிட்டேன் நான் தரட்டு பார்த்துட்டு அவர் கிராவிட்டி பாரு ஐயா இந்த பேக் உங்களுக்கு ஓகேவா பாரு எனக்கு ஓகே இல்லை
இடிக்கிறதா சொல்றாங்க. நான் ஹெல்மெட் போட்டு ஓட மாட்டேன். தலையில் இடிக்கும். இந்த இது நீங்கள் முன்னாடி வைக்கிறது கஷ்டமாக இருக்கும். நான் வச்சு பாருங்க நல்லா. எது சொல்றேன்? முன்னாடி இருக்குது பின்னாடி இருக்குல்ல அது ஃபுல்லாக ஒரு ஸ்டிஃபாக இருக்குது. என்னாலையுமே பைக்கில் முன்னாடி வைக்க முடியல. நான் பைக்கில் முன்னாடி தானே வச்சுன்னு இருக்கேன். மாட்டினவே இதுதான் சொல்றேன். மெயினாக தலையில் ஆக்சுவலாக அப்படி இருக்கிறது தான் உனக்கு ஏன் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்குமா ரோல் பண்ணுறது வசதியாக இருக்கும். அது அப்படி இது ஸ்ட்ராங் ஆகலைன்னா உள்ள மடங்குன மாதிரி வந்து கீழே உரக்கும். பைக்கில் வந்துங்க வண்டி தானே ஃபுல்லாக லோட் பண்ணி கொடுக்குறேன். ஓட்டி போயிடுங்க. எனக்கு பிரச்சனை இல்லை. என் இது என்ன சரி நல்லா தெரியும். எனக்கு இது முன்னாடி இன்னொரு ப்ரொஃபஷனலில் அந்த பேங்க் எடுத்துகிட்டு வரும்போது இருக்கும். ஏன்னா ஹெல்மெட் போடுவேன் வரும்போது இடிக்கும். ஆனால் இது எடுக்காத சொல்கிறேன். அவர் அங்கே வச்சுருப்பாரு வாங்க ஏன் அந்த அளவுக்கு இன்னும் இது தெரியும் பார்த்தாலே உங்களுக்கு. இது எஸ்எஸ் சூப்பர் செலக்ட் இது தெரியும். இந்த மாடலு அவன் லெஜண்ட் ஸ்போர்ட்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருந்தான். அவன் எஸ்எஸ்பியில் வாங்கினா 6000 ரூபான்னா இது எந்த இருக்குது அது ஒரு என்ன சொன்னேன் ரிசல்ட் வந்து 5500 அஜய் கேட்கல 5500. அவன் எனக்கு 6000 ரூபா சொன்னான். இது வந்து 3200க்கு நான் வாங்கினேன். அதான் ஜி எல்லாமே ஒன்று தான். பிராண்டிங் மட்டும் எந்த வேறு. நான் இமேஜ் வேணால் கேட்டு பார்க்குறேன். இருக்குது இது எழுதிக்கிட்டேன் பார்த்துட்டு போய் வேணால் கிடைக்குது இமேஜ் அனுப்புவேன். அவர் எலெக்ஷன் சரி ஓகே கலெக்ஷன்ஸ்னால் வச்சுக்கிறாரோ அனுப்புங்க. காரில் வந்தாலும் ஜென்மனு அழகாக எடுத்து போட்டோமா எல்லாத்தையும் லோட் பண்ணுன்ற மாதிரி. பைக்கில் வரும்போது பைக்கில் வரும்போது டார்ச்சராக இருக்குது. நான் இதனாலேயே பைக் எடுத்துனே எங்கேயுமே போகிறதில்ல. கிட் ஆகுதுன்னா காரில் போகிறேன். நார்மலாக தான் இது இல்லாமல் வேறு டீமில் ஆடுறீங்களா? இது இல்லாமல் வேறு டீமில் ஆடுறீங்களா? மேட்ச் வைஸ் சொல்லலாம். தேர்ட்டி ஓவர்ஸில் 350 தானா? நான் எல்லாரையும் மற்றது நானும் ப்ரீஸ் மேட்ச் இருக்கு. 30 வருஷம் போகிறேன். இதுக்கு அழகு எடிட்டி ஆச்சு சொன்னான் கம்பெனி கேட்டேன் எவ்வளோடா சார்ஜ் போகிறாங்க. 600 டீமுக்கு 9000 ஒரு ஆள் 400 நல்லா ஒரு ஸ்கோர் வச்சு இப்போ சைடுக்கு 9000 ரூபாவா? ஃப்ளட் லைட்ஸ் ஆனால் நார்மலாகவே டோர்னமெண்ட் ப்ராக்டிஸ் மேட்ச் ஆடுறது எவ்வளோ சார்ஜ்? 18000 ரூபாய் ஜி ஒரு மேட்ச்சுக்கு. சைடு 9000 ரூபாய். நான் எங்க போய் வயல்வெளியில் விளையாடிக்கிறேன். அந்த அக்ரி காலேஜ் டோர்னமெண்ட் இருந்துச்சுன்னா ஒரு எல்லா ரைஸ் பண்ணியே எல்லாமே 40,000 இதெல்லாம் வந்துடும். கேமரா மேட்ச் லைவ் அவ்வளோ அமைச்சாரு டர்ஃப் விக்கெட் ஷாட்னா பழகினா ஸ்டீவ்
ஃபீல்டிங் ஒன்றும் தெரியல ரவுண்டு குட்டியாக இருக்காங்க அது வந்து வாழ ஒரு நம்மளுக்கு பேட்டில் போக தோணும் அங்கே ஆடுறாங்கன்னா இங்கே வந்து ஆள் வச்சுருக்காங்க யாரு அப்படியா ஐயா பேட் வாங்க மாட்டேறான் ரன்னு மாட்டான் ஆக்டிவா இருக்கான் உள்ள ரொம்ப லேசி ஆயிட்டான் அவங்க வந்து தான்டா நீங்கள் வாங்க கிராவிட்டி பேக்கில் அந்த பின்னாடி 2 கம்பி மாதிரி ஆமாம் நடுவில் அது நல்லா குவாலிட்டி இந்த மாதிரிலாம் இல்லை இது ரொம்ப ஸ்பேஸ் இல்லை நம்ம வண்டியில் முன்னாடி முன்னாடி வச்சு ஸ்க்ராட்ச் ஆகும் பாரத் சாரே அடிச்சா வெளியே அந்த இது சொல்லுது அடிக்க மாட்டோம் அல்ல பின்னாடி 2 கம்பி மாதிரி ஆமாம் உன் ஸ்டார்ட்டை போட்டு எழுந்தேன் திருப்பி படுத்து ஆளானா ஃபுல்லா ஆடுனா அவர்கிட்ட ஸ்டாக் இருக்குதா கேளுங்க பாஸ்வார்டு அப்படியே பாஸ்வார்டு இப்போ 28 பேர் மொத்தமாக அதுக்கப்புறம் எல்லாரும் ஃபஸ்ட்டு ஒரு 2 மாதம் நான் வேற நீ வேறேன்னு அதுக்கப்புறம் மொத்தம் போய் வரமாட்டான் கோட்டாஸ் கம்பெனி பைசா எங்கே டிஎன்சி டிஎன்சி கம்பெனி தான் ஆனால் அவங்க என்னன்னா எங்கள் பிடிச்சல டிஎன்சி போயிடலாம் அப்படியே இப்போ இதான் கம்பெனி கௌசிகர் நம்ம அப்படியே போன வருஷம் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன் போன வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ணா டிஎன்சி இது பேர் கோட்டால பேர் போட்டா தான் ஓடி கம்ப்ளீட் பண்ணு நேர் கோட்டா தான் இருந்தாலும் எக்ஸாம்ஸ் எழுதி தான் ஆகணும் டிசிசி அதில் போவாங்க அவங்க நெக்ஸ்ட்டு ப்ரியாரிட்டி வச்சிருக்கிறாங்க 1 to 5 அதுக்கப்புறம் ஒரு பில் பண்ணிட்டாங்க அதனால அந்த ட்ரீடில் போடுவாங்க அது போவோம் அதுக்கப்புறம் ரஞ்சி பண்ண ஆரம்பிப்போம் இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிற ரஞ்சிஸ் எல்லாம் அப்புறம் 3, 4 4 கேட்டகரி தான் டிஃபால்ட்டாக டீ கேட்டகரி அது இந்த வருஷம் பண்ணுறோம் அஞ்சு இன்ஃபெக்ஷன் முடிச்சு இப்போ தான் 4, 5, 6 ஓவராக பாடுற பார்ப்பானு அவங்க யார் என்ன அவரை நேரத்தில் கூப்பிட்டு டிஎன்சியில் அனுப்புறது எல்லாம் பார்த்தேன் ஏன் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் அனுப்புறாங்க முடியல தெரியும் போது யாரும் உங்கள் கூடலாம் காலத்தில் யாரும் அதெல்லாம் சொல்ல பார்த்துருக்கேன் ஒன்று தான் அவங்ககிட்ட சொல்லு ஓடிபி வரும்ண்ணே க்ளோஸ் பால் தான் போன மேட்ச் ஆச்சு போன மேட்ச் கேட்ச் எதுலேருந்து அனுப்பிச்சேன் சரி சரி சேவா சார் தாம்பரம் சார் நம்ம இந்த இது உள்ள டோஃபி கட்டு இப்போ வாங்கியிருக்காங்க குட்டி கொண்டாகும்
சவத்தை ஃபுல்லாக வண்டி உடஞ்சி 6 அடிச்சு சவத்தை உடச்சி கழுவி விட்டாங்க சைடு ஒரு ரெண்டாவது நான் என் சைடு வீட்டு சண்டை போய் சண்டை வச்சு நல்லா சம்பாதிச்சா இருக்கும் செல்வம் சம்பந்தம் சரக்கு இருக்கு அதனால அப்போ வந்து பெரிய ஆர்கனைசேஷன் பல சின்னாப்புல பலாயிரம் மில்ட்ரி ரொம்ப சின்னாப்புல பில்டிங் பலாயிரம் மில்ட்ரி ஆள் பண்ண போடுவான் அதுக்காக ஓட்டம் என்ட்ரி கிரவுண்டா ஐயோ சம்பாதிச்சாங்க பில்டிங் 3 கிரவுண்ட் எவ்வளோ எப்படிதான் எப்படி கரெக்ட் பண்ணாலே தெரியாது நான் பருன்னு அடிச்சுட்டு தானே இருந்தேன் மேட்சுக்கு வேணாம் அம்மா கிட்ட கொடுங்க என் பேட்டில் தான் 2 வரும் ஏன் பேட்டு நாங்கள் வந்து நாளைக்கு அவார்டு வாங்குறாரு கேப்டனு லீடிங் ரன் ஸ்கோர் எவ்வளோ வச்சிருக்காப்ல கேட்சி பண்ண 2 ஓட மாட்டீங்களா 2 பேரும் யாருமே ஓடல என்ன பழக்கமே தெரியல கேட்ச் பண்ணா 2 பேரும் தான் பால பாத்தீங்க அவனை கையை காமிக்காத நீ எங்கிட்ட பாரு என்னை தவிர எல்லாருக்கும் தவிர எல்லாரும் விட்டானுங்க எந்த மட்டும் உறுத்தியா எங்க வரும் அந்த லெஃப்ட் ஹேண்ட் அவர் தான் எங்காவது பொறுமையா போச்சு பார்த்து கொடுத்தாங்க ஜெர்க்கில் வச்சாரு மாட்டிக்கிச்சு பரவாயில்ல சேவா ஆடு ஆடு என்னாச்சு பரவாயில்ல சக்கர்ரா வாங்க நல்லா இருக்கு வெளியே வந்து முடிச்சா போன மேலே காலேஜ் ஜம்ப் பண்ணி தரேன் நான் பேசியிருக்கேன் போஸ்ட்டுக்கு மேலே ஜம்ப் பண்ணாலே பிடிக்க முடியாது நீங்க என்ன கோடு மேலே ஜம்ப் பண்ணுறீங்க எப்படி போறாங்க எப்படி போறாங்க கிரிப்பு போடணுமா க்ளவ்வா போடணும் க்ளவ்வா போடணும் எந்த க்ளவ்வா போடணும்னு தெரியல உங்களால் ஒரு 2 ஷாட் ஆட சொல்லிருக்கீங்க நீங்க பார்க்க போறேன் ரெண்டு போதுண்டா ஓடுற அவன் இன்னும் போய் சேரவே இல்லடா அப்ப அந்த 10 ஓவர் ஆளுங்களா எங்க காடி போட போறீங்க அதான் உடஞ்சிருச்சேண்ணா பேட்டு ஏன் இதுக்கு போடுறீங்க அதான் உடஞ்சிருச்சேண்ணா மேல அதெல்லாம் இருந்தீங்க நல்லா மேல கரெக்டா கிரிப்பு கரெக்டா இருக்கு அது எடுத்து போறேன் கலரு ட்ரிப்பை கழட்டிட்டாரு இங்க 4-5 இது போட்டுருந்தீங்கல்ல கோழி கொட்ட மாதிரி இருக்கு ஷாட்டா அந்த போகல போல நின்றுச்சுடா ஓடுறதுலாம் ஓட மாட்டேங்கிறா போயிடுச்சு ஆடு ஆடு ஃபுல்லா ஆடு ஏய் 10 ஓவர் ஃபுல்லா ஆடுறா ரன் கூட வேணாம்டா 10 ஓவர் ஃபுல்லா ஆடுறா டபுள் கலர்லாம் கிடையாது இந்த கலர் அடிக்கும் போது ஏன்டா அடிக்கணும் நிப்பாடிட்டானுங்க எனக்கு கருவானால இருந்தா டபுள் கலர் கெத்து வச்சு மேல மேல சாப்பாடு மாத்து மார்க் வச்சு ஒரு கலர் மட்டும் வராது ஏங்க நீங்க ஓட்டிங்கன்னா தான் ரன் அடிப்பீங்க சொல்றது கேளுங்க போடுங்க அமைதியா நீங்க போட்டாதான் நான் ரன் அடிப்பேன் நான் போட்டா உங்க வீட்டுல நான் போட்டு தான் அதுக்கப்புறம் விளாடுவேன் ஒரு கருவா நவுறுண்ணா திரும்பிக்கான ஷாட்லாம் அடிப்பான் போன்
தொடர்ந்து கொடுக்கணும். இதே மாதிரியா? சரி ஓகே என்ன சொல்ற அடுத்த மாதிரி 600 ரூபாய் என்ன இவ்வளோ நாள் பாட்டி யார் டீ சாப்பிடலாம் போட்டு 10 பத்தாங்க கையெல்லாம் ஒரு 50 ரூபா கொடுத்துருங்க. போயிட்டாரா? ஏங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு எங்க பால் அவுட்டா? இல்ல 3 கவர் போட்டுனே நான் அவங்களும் யாரும் எதுவும் சத்தமே வரலையா? அப்புறம் டீம் அது வந்தா என்ன வரல நான் வீட்டில் மருந்து வாங்கிட்டு லேட்டானா லேட்டாக கேட்டேன் டேய் எங்க அவன்? பேங்க்கு தான் டேங்க் வந்தது இல்லை டைமுக்கு வரும்போதே சந்தேகமா இருந்தது. அதான் சொன்னேன் 7 மணிக்கு மேல வாயான்னு. அதான் சொன்னா லேட்டா வந்துருக்கணும். பா ஸ்டார்ட்ரா டேய். ஏய் 10 ஓவர் நின்னு அப்படியே ஓட வேண்டாம் தேவலாம் ரத்தம் பண்ணாதீங்கடா ஒரு நிமிஷம் இருங்கடா போதும் சீன் நம்புறதா அவட்ட? டேய் ஓடியா என்ன சொல்றான் அவன்? அடிக்கிறப்ப ஒரு வீடியோ மட்டும் இருக்கு. அப்படியே போனா செங்கனா அவனை வந்து எல்லாரும் அடிச்சாங்க வருவாங்க. நீ என்ன என்ன டவுன்ல இறங்கினா சொல்லியிருக்காங்க. என்ன டவுன்ல போனா அடிக்க மண்டையில தூக்கிட்டு பாரு. நீ யாருக்காகடா? படிச்சான் டேய் டேய் அப்படியே ஆடுமா கொஞ்சம். அப்படியே ஸ்டைலா ஆடுவோம். பர்சனா டீனா? ஏய் இந்த இருக்குங்களா? அதான் மாத்தி மாத்தி போடுறேன். நான் மட்டும் போடுறது தெரிஞ்சிருக்கு. நீதான் இருக்க டேய் டேய் இதானா? அவர்லயே பாரு. பாதி இருக்கீங்கல்ல? நல்லா தான் இருக்கு டீ. நல்லா நல்லா போடுறேன். நான் போட்டா வருமா? பர்ஃபெக்ஷன். ஒரு 5 விக்கெட் விடுவார் போகுது. நல்லதுதான். நீங்க தான் ஃபைனல் வருவாங்க மறுநாள் எல்லாம் இல்லை அப்ப நம்ம வரணும். டாப் டேரக்ட் இல்லை டாப் 2 ஆட்டு வட்டம் உங்களை வச்சுட்டு வர ஆட்டு வட்டம் கடைசியாக நான் 6 மாதிரி சொல்லுங்க எவ்வளோ வட்டீங்க அப்புறம் வரட்டு வரட்டுங்கிறீங்க பாயிண்ட் வட்டம் உங்களாம் நம்பி நான் 5-6 பேர் பேட்ச்ல டவுன் பல பேர் இருக்காங்க வெளிநாடு இருக்காங்க நினைச்சு சேசிங் பண்ண இந்த 100 ரன் பேட்ச் அடிச்சிங்கன்னா அவங்க சீக்கிரம் அடிச்சிருப்பாங்க 10 ஓவரில் 7 மணிக்கு வந்து 10 மணிக்கு விட்டு போயிருக்காங்க மௌலியாவே வந்துட்டு இருக்கீங்க நீங்க. அவளையும் வர சொல்லவே இல்லை அவங்க சீக்கிரம் எடுத்துருவாங்கன்றீங்களே. பிளேடா சேவா நீ எடுத்துட்டு போ மேட்ச. 100 ரன் அடிக்கணும். 10 6 அடி. போதுமா? ஆமா சார். பயந்துடா. அடுத்த மேட்ச் அவங்க bowling போடுங்க. ஏய் எவ்வளவுங்க சேல் பண்ணீங்க? ஏய் எவ்வளவுங்க? ஐயா ஒரே பேட்ச் தான். சார் அடிச்சீங்க. எவ்வளவு ரேட்டிங் வாங்கிருக்கீங்க? 3000 ரூபாயா? 1000. சீட் நீ தானே கேட்ட. வாங்கும்போது 10,000 நீங்க. யூஸ் பண்ண ரேட்டுக்கு ஆளா 100 தான அடிக்கணும். அடிக்கலாம். 2 பேரும் நின்னாங்கன்னா அடிக்கலாம். அடிச்சுக்கலாம். வெங்கட் அம்மூர்ல இருக்க டேய் நம்ம கான்ஃபிடன்ட்ல இருக்காங்க அவன் மேல அவன். அடிப்பானா? அடிச்சா சந்தோஷம். அது வாங்கி வந்து வீட்டில் அடிக்கணும் அண்ணா டக்கி ஓடுனா நாடி வேணுமாண்ணா? டக்கி ஓடு சரிடா bro. கொடா லூசு. நான் ஜாலியாக வரேன். சீக்கிரம் சாப்பிட்டுக்கோங்க. நான் அவனை அடிக்க சொன்னேன். லாஸ்ட் வீக் தானே தானே? ஆமாம். லாஸ்ட் வீக் நீ பேக் எங்க இல்ல. போறானே. எதுனாலும் அவங்க இருக்கான். அந்த இடத்துல இந்த வாட்டி வாங்க. நியூ பேலன்ஸ்னா கொஞ்சம் பேட்ல டர்னி பண்ணா
நாளைக்கு புரிய நாளைக்கு பார்த்தா யாரும் 20 இல்லை ஆனால் அவங்க நல்லா போவாங்க. என்ன ஏன்னா முதல்ல எவ்வளோ இதாக பேசியிருந்தேன், அதெல்லாம் நல்லா போடுவாங்களான்னா கொஞ்சம் சுமாரான பேட்டிங் தான் பவுலிங் நல்லா டீசெண்டாக போவாங்க. அதை யார் செட் பண்ணிடுவாங்க? ஆள் செட் பண்ணினா இதெல்லாம் ஓப்பன் டோர்னமெண்ட்டா? ஆடினவங்க தான் ஒரு மேட்ச் ஒரு நாள் வச்சிருப்பாங்கல்ல. யாராக இருந்தாங்க ஆடுவான்ப்பா. வாயிலையா ஏன் குண்டா இருந்தானே போடுவான். சரி அழாத. அது ஏன்னு வச்சுக்க, அதை சரியாக பிடிக்கல அவன், இதை சரியாக பிடிச்சி பாரு அப்படின்னு கொடுத்துருக்கேன். நீங்க என்ன முடியும்? நான் வந்து அங்கே உள்ளார உள்ளவங்க கரெக்டாக பிடிக்கிறேன் பார்த்தா, நீங்க எல்லாம் வெளியில உள்ளவங்க. நான் ஸ்டம்ப் ஒன்று இருக்கு யாரும் பார்த்தேன். ஸ்டம்ப் லூஸ் அடித்த மாதிரி இருந்துச்சு. நாளைக்கு ஃபைனல் ஒழுங்கு ஆடி முடியுங்க. அவரு காட்டணும். ஆமா, நாளைக்கு அப்பா அவங்க போறது அவர்தான். ஆமா 96, நாளைக்கு 30 ரன் அடிப்பாரு சாலிடா. 140 ரன் இருக்காரு. அப்படியா? பின்னாடி 40 ரன் முன்னாடி பேட்லேயே இது நாளைக்கு ட்ரீட்டு சாப்பாடு காசு ஃபுல்லாக கேப்டன் ஆள் வர சார் ஃபஸ்ட்டு பேட்லோடதுக்கு என்ன ஒன்றிங்க நாளைக்கு கல்யாணம் கட்டிட்டு வைக்கிறாடா பரிசு. டேய் நீ ஹிட்டாடு வேண்டாமா, சீக்கிரமா போகணும். 2 பேர் என்ன அடிச்சுருவாங்க, 2 பேர் என்ன அடிச்சுருவாங்க. சரி விடு சேவாது. டேய் எவ்வளோ ஸ்லோவாக போகிறாங்க, முற்பதெல்லாம் போட்டு இப்படி எதாவது திரும்ப வேண்டியதானே, எங்களால் தான் இப்படி இப்படி திரும்ப முடியாது. ஏரியாலே வெடிக்கிறோம். அவன் ஏரியா எல்லாம் சொன்னேன் 10 பேர் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. 10 பேர் தனியாக நீங்கள் வர 30 ரூபா எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. 30 ரூபா ஆனீங்களா? நம்மளாம் வாங்கடா போவேன், பஸ்ஸில் எல்லாம் வாங்க மாட்டாங்கடா. யாருக்கும் வேணாலும் போடல. வாழ்ந்த கூட அங்கே போடுறா. பொண்ணு மக்களா அப்புறம் முடிச்சுட்டு மாப்பிள்ளை தான் பார்ப்பாங்க. லேட் இது இருக்குங்க. என்னங்க இது? எல்லாம் என்ன இந்த ரீல்ஸு இதெல்லாம் பார்த்து கெட்டு போவாங்க. என்ன பண்ணுறீங்க? கேட்டால் பேட் உருவாடா. பேட் உருவாது. இது எந்த பேலன்ஸ் என்ன பேலன்ஸ்? அது நியூ பேலன்ஸ் அப்புறம்னா வெல்டிங் பண்ணிடுவேன் அந்த வேலை இடத்துல பேலன்ஸ் இருக்கும் நல்லா. வண்டி ஓட்டு என்ன கேட்க ஓட்டு 10 பால் ஆட்டாண்டாவன் 30 பால் கீப்பிங் பண்ணிட்டான்டா. 10 பால் ஆட்டாண்டாவன். யூ பிளேட் ஒன்லி 3 balls. கேட்ச் பிடிச்சா அவனும் 3 பால் தான் நினைக்கிறேன். எத்தனை போடுற கேட்ச் பிடிச்ச லேட்ண்ணா ஸ்டீவ்ண்ணா. ஒரு வாரத்தில் வரும்னு தான் சொன்னான்.
அதுவும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் இதே மாதிரி ஆனால் அது நாளைக்கு அதுதான் சொன்ன மாதிரி Start ready? Player Rabi. Batting. அடிக்கிறான் சொன்னாங்க. ஃபார்ம் வந்துட்டாரு. கொஞ்சம் முன்னாடி இருந்தாருன்னா நல்லா இருக்கும். இந்த வருஷத்துக்குள்ள வந்துடுவாங்க. இந்த வருஷத்துக்கு இல்லையா? நம்ம டீம் ஒன்று ஆடல நடக்குதா அதனால சொல்றேன். இல்லை ஆறே தெரியாது. அடிச்சு விட்டாக்கி போல்ட் ஆகிட்டு இருக்கு. அமைதியா உன்னை விட டென்ஷன் இருக்கு. யூஸ் பண்ணிட்டாங்க. ஸ்பீடாக போடுவான் பேட்டை உள்ளலாம். நம்ம எங்கே பவர் லைனில் அடிக்கிறது ஃபுல் பவர் போட்டு அடிக்கிறதுக்கு போயிடுது. Rabi, come on. நிரூபிக்கிறான். இப்பதான் காசு வருது கொஞ்சம். என்ன பண்ணாலும் நடக்க மாட்டேது. சரியா கவனிக்க மாட்டேங்கிறாரு. கேப்டன் சரியா வர கவனிக்காதனால அப்படி ஆகுது. இதனால என்ன பண்றது? எல்லாரும் டிவில தான் வைக்கிறாங்க. பரவாயில்ல. இது நம்ம 1980 தோத்தது வந்து இந்த டோர்னமெண்ட் இல்ல இந்த விட 30 ஒரு தோத்தோம்ல. சின்ன பசங்க அவங்க அது வாபஸ் வாங்கியாச்சா? ஒரு வீட்டை மாற்றி விட்டு இது வேற அது வேற இப்போ குஞ்சு பால்லாம் ஏன் பிடிக்கிறேன்? ஒரு பால் உங்களுக்கு போட்டு விட்டேன். அதில் தெரியலாமா கையில் பிடிக்கலாமான்ற விழுந்திருந்தாலே விழுந்துருக்கீங்க. நினைச்சு மானசா பிளாக் பண்ணாலே கேமரால பதிவு பிளேட்மா பரவாயில்ல. மணி அவனை இறக்கி விட்டு நல்லதா போச்சு. எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு யாருன்னா கூட ஆடி இருந்தது இருக்கலாம். சரியான பிளேயர் அவன். அதான் சேவை முறை அவன் அனுப்புறானே. அவன் கூட மேட்ச் கையில் வந்துருக்கான். இந்த மேட்ச் ஆடினானா மேட்ச் கையில் வந்துருக்கான். தான் போய் 10 ரன் ஆகிட்டாப்ல. அவன் நல்லா செட்டில் ஆனா 6 ஓவர் ஆடுங்க போதும். Okay boys, thank you. Hard luck. எல்லா மேட்சும் ஜெயிச்சானா யாருக்கு